ஸ்ரீ அஹோபில மாஹாத்மியம் 8ஆம் அத்தியாயம். புனிதத் தன்மையை உண்டு பண்ணக்கூடியதும் மிக மிக ஆச்சரியமானதும் உலகங்களிலும் ஒரே மாதிரியானதும் இதற்கு முன் கேள்விப்படாததும் இப்பொழுது கேட்கப்பட்டதுமான பிரகலாத சரித்திரம் கிடைத்திருக்கிறது என்று ரிஷி முனிவர்கள் கூறினர். கலி தோஷத்தை போக்கக்கூடிய மிக புனிதமான பாகவத கதைகள் கேட்கப்படுகின்றன. ஆனால் பிரம்மதேவரே கோடிக்கணக்கான கல்பங்களிலும் இம்மாதிரி கதை கேட்கப்பட்டதில்லை. அஹோபில திருத்தலத்தின் பெருமை மற்றும் ஸ்ரீஹரியினிடத்தில் நிலையான பக்தியை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அசுர பிறவியில் பிறந்தவருக்கு எப்படி ஏற்பட்டது? சாரமும் ரசமும் நிரம்பியதாக இக்கதை இப்போது உள்ளது. ஒருவன் நிறைய வருடங்கள் உயிர் வாழ்வதாலேயும் அறை ஏற்படுவதன் மூலமாகவோ செல்வத்தின் மூலமாகவோ அல்லது சுற்றத்தார்களை பெற்றிருப்பதன் மூலமாகவோ தர்மாத்மாவாகவும் பகவானை பூஜித்தவனாகவும் ஆக மாட்டான். பக்தியினால்தான் பகவான் ஜனார்த்தனன் பூஜிக்கப்படுகிறான். பக்தன் ஒருவன் அழைத்த போதே அவசரமாக எழுந்து காப்பாற்ற வருகிறான். இதுபோல் வேறு எந்த தெய்வம் உலகங்களில் இருக்க முடியும்? பாவம், அறிவிலிகள் ஹரியினுடைய திருவடியை, அதாவது பரமபதத்தை அறிய மாட்டார்கள். பக்திக்கு மாத்திரம் இருப்பிடமாக பிரகலாதாழ்வாரை எந்த பகவான் அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தாரோ அப்படிப்பட்ட பகவானை நினைத்து நினைத்து மனிதர்கள் எப்படி சேவிக்காமல் இருப்பர்? பகவானை நினைக்காதவர்களும் தொழாதவர்களும் வீணாக உயிர் வாழ்பவர்கள். அவர்கள் கோரமான நரகத்தில் விழுகின்றனர். நாங்களோ பாக்கியம் செய்தவர்கள். உலகிலேயே நாங்கள்தான் பாக்கியசாலிகள். உலகங்கட்கு பயங்கர சப்தத்துடனும் கொடியதுமான சரபம் என்ற விலங்கை பகவான் ஸ்ரீ நிருசிம்மர் தனது கூரிய நகங்களால் தாக்கிக் கொன்றார். வாமதேவர் மூலமாக இந்த சரப சம்ஹார விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். அதை விஸ்தாரமாக கூற வேண்டுமென ரிஷி முனிகள் நாரத மாமுனிவரை பிரார்த்தித்தனர். ஸ்ரீ நிருசிம்மனுடைய கதாமிருதத்தை சொல்பவருக்கோ கேட்பவருக்கோ எவ்வளவு காலம் சொல்லி கேட்டு அனுபவித்தாலும் திருப்தி ஏற்படுவதில்லை. ஆம், ஸ்ரீ நிருசிம்மருடைய கதையை பிரசங்கித்தல் கேட்டல் ஆகிய அமுதக் கடலில் மூழ்கியவர்களுக்கு மற்ற விஷயங்களில் எண்ணம் நினைவு எப்படி உண்டாகும்? முனிவர்களே, பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு நிருசிம்ம வடிவம் கொண்டு சரபத்தை எப்படி உபசம்ஹாரம் பண்ணினார் என்பதை நீங்கள் எல்லோரும் கேட்டறியுங்கள் என்றார் நாரத மாமுனிவர். துராத்மாவானவனும் அசுர தலைவனுமான அந்த ஹிரண்யனை பகவான் சம்ஹாரம் செய்து கூச்சல் கோபம் இவைகள் அடங்கிய பிறகு மீண்டும் கோபம் கொள்ளத் தொடங்கினார். பகவான் ஸ்ரீ நிருசிம்மர் மீண்டும் உலகங்களை தகிக்கத் தொடங்கினார். உலகங்கள் அனைத்துக்கும் தலைவரான அவருக்கு கோபம் அளவற்றதாயிற்று. அவருக்கு ஏற்பட்ட கோபத்தை பார்த்த தேவர்கள் அசுரர்கள் அனைவருமே அஞ்சினர். அதன் பிறகு அந்த உக்ர நிருசிம்ம மூர்த்தியை, புண்டரீகாட்சரை, ஹிரண்யனை சம்ஹரித்தவரை தேவர்கள் ரிஷி கூட்டங்கள் எல்லோரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் செய்தனர். தேவரும் ஜெகநாதரும் சக்ரியும் கதாதரரும் ஆகி தேவரும் தேவர்களுக்கெல்லாம் தலைவரும் அசுரனை அழித்தவருமான பகவானுக்கு வெற்றி. தேவரும் ஜெகநாதரும் சரணடைந்தவர்களை காப்பவரும் ஆத்ம ஞானம் உடையவரும் ஞான வடிவினரும் சத்வ ரஜஸ் தமஸ் குணங்களுக்கு அப்பாற்பட்டவரும் அனைவருக்கும் புகலிடமானவருமான பகவானுக்கு வெற்றி உண்டாகட்டும். கஷ்டம் சுகம் போன்ற ஏராளமான இரட்டைகளுக்கு ஆட்படாதவரும் உலக வடிவினரும் அனைத்து உயிரினங்களுக்கும் க்ஷேமத்தை தருபவரும் அனைத்துமானவரும் உலகையே தனது இருப்பிடமாக கொண்டவரும் தாமரை கண்ணனுமான உங்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். எதிலும் முழுமையானவரும் உலகங்களை படைத்தல் நிலை நிறுத்தல் காத்தல் ஆகிய முத்தொழில்களுக்கும் காரணமானவரும் அசுரனை அழித்தவரும் அனைத்து உலக வடிவினருமான ஸ்ரீ நிருசிம்மர் இந்த ஜந்துவை காப்பாற்றட்டும். ஹிரண்ய கசிபுவிடமிருந்து பயந்த அசையும் பொருட்கள் அசையா பொருட்கள் அடங்கிய அனைத்து உலகங்களையும் காப்பதற்காகவே தேவாதி தேவர்களுக்கெல்லாம் ஈசனான தாங்கள் நிருசிம்மாவதாரத்தை மேற்கொண்டுள்ளீர்கள். எக்காரணம் தொட்டு அந்த அசுரன் கொல்லப்பட்டு விட்டானோ அதனாலேயே அறிவிலும் குணத்திலும் சக்தியிலும் எதிலும் அளவிட முடியாதவரான தாங்கள் கோபத்தை தவிர்க்க வேண்டும்.
தாங்கள் செய்யும் எச்செயலும் பவித்திரமானதே. தாங்கள் மாறாத நிலையை கொண்டவர்கள். எனவே இவ்வுலகங்களை காத்தருள வேண்டும். தேவேந்திரனை தலைவனாக கொண்ட தேவர்களால் ஸ்தோத்திரம் செய்யப்பட்ட பகவானுடைய உடல் பிரளய கால தீயை போல மிக மிக கோபமாக விளங்கியது. அதனால் நிலை தடுமாறியவரும் கவலையில் மூழ்கியவருமான தேவேந்திரன் தேவர் கூட்டம் ரிஷிகளின் கூட்டம் புடைசூழ பிரம்மதேவரின் இருப்பிடத்தை நோக்கி விரைந்தார். மரியாதைக்குரியவரும் மகாபலம் கொண்டவருமான தேவேந்திரன் அந்த பிரம்மலோகத்தில் பிரம்மதேவரை கண்டு கைகூப்பி கூறலானார். தங்களிடமிருந்து வரத்தை பெற்ற ஹிரண்யகசிபுவான அசுரன் எல்லா உலகங்களையும் துன்புறுத்தி கொண்டிருந்த காரணத்தினால் ஸ்ரீ மகாவிஷ்ணுவான ஸ்ரீ நிருசிம்ம மூர்த்தியினால் கொல்லப்பட்டு விட்டான். உலகையும் காப்பாற்ற வேண்டி எந்த பகவான் அசுர தலைவனான ஹிரண்யனை கொன்றாரோ அந்த ஸ்ரீ நிருசிம்மரும் மகாத்மாவுமான பகவானுடைய கோபம் மேலும் மேலும் அதிகரிக்கிறது. அசுரகுல தலைவனை அழித்தவரும் கோபம் கொண்டவருமான அந்த பகவானை பார்த்து சராசரங்களோடு கூடிய உலகமும் பயத்தினால் நடுங்கியது. அகில உலகையும் படைப்பவர் தாங்கள், அது மட்டுமா? பிரம்மதேவராகிய தாங்கள் உயிரினங்களின் க்ஷேமத்தை விரும்புபவர். நிருசிம்ம வடிவம் கண்டு அஞ்சி நடுங்கும் அனைவரையும் தாங்கள்தான் கருணை கூர்ந்து காத்தருள வேண்டும். தேவர்களே, பயத்தை விடுங்கள். உங்கள் அனைவருக்கும் அபயமளிக்கிறேன். அச்சுதனான பகவான் கண்டிப்பாக நம்மை காத்தே தீருவார். பூஜைக்குரிய பகவான் பிரம்மதேவனானவர் தேவேந்திரனை பார்த்து இவ்வாறு கூறிய பின்னர் சற்றே தியானத்தில் ஈடுபட்டவராய் பயத்திலிருந்து தேவர்களை பார்த்து தக்க நேரத்தில் பேசலானார். கோபத்திற்கு ஆளாகி இருக்கும் பகவான் ஸ்ரீ நிருசிம்மர் பூஜைக்குரிய சிவபிரானை தவிர வேறு யாராலும் தணிவிக்கப்பட முடியாதவர். எனவே சூலாயுதத்தை கையில் ஏந்தியவரும் ரிஷபத்தை கொடியாக உடையவருமான மகா தேவனான பரமசிவனாரை சரணடைவோம். தேவர்களுக்கெல்லாம் ஆதியானவரும் அளவற்ற சக்தி கொண்டவரும் உலகை காக்க விரும்புபவருமான சிவபிரான் செய்வதற்கரிய செயலை செய்தவர். கொடியவர்களும் கொடுந்தொழில் புரிபவர்களுமான அசுரர்களின் 3 புறங்களை புருஷார்த்தங்களை கொடுக்க வல்ல விபுவான சர்வ வியாபியான சிவபெருமான் நொடி பொழுதில் எரித்தார். பஞ்சனன் என்ற ஓர் அசுர தலைவன் இருந்தான். போரில் அவனை யாராலும் வெல்ல முடியவில்லை. 100 யோஜனை தூரம் விஸ்தாரம் உள்ளதாகவும் 100 யோஜனை தூரம் நீளம் உள்ளதாகவும் அவன் உடலமைப்பு இருந்தது. மாபலம் பொருந்தியவரும் மகாதேவரும் சூலாயுதத்தை கையில் கொண்டவருமான சிவபெருமான் 100 ஆண்டு காலம் அவனோடு போர் செய்து அவனை கொன்று வீழ்த்தினார். சாம தான பேத தண்டம் எனப்படும் 4 வகை உபாயங்கள் உண்டு. அவைகளை கொண்டு அடக்க முடியாத ஸ்ரீ நிருசிம்மனை சந்திரசேகரரான சிவபிரான் தேவர்களின் நன்மையை கருதி அடக்கப் போகிறார். எனவே மன்மதனை அழித்தவரும் உமாபதியுமான பரமசிவனார் நம்மால் பிரார்த்திக்கப்படுவாராய். ஸ்ரீ நிருசிம்மர் மூலம் நமக்கு ஏற்பட்டிருக்கும் பயத்தை நீக்கி விடுவார். நான்முகனான பிரம்மதேவர் தேவேந்திரனை பார்த்து இவ்வண்ணம் கூறிவிட்டு சிவபிரானை காண கைலாய மலையை நோக்கி சென்றார். தேவர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், சாரணர்கள், வாயு, பூதங்கள், சமுத்திரங்கள், நதிகள், திசைகள், லோகபாலகர்கள், எண்மர், மலைகள், ஊர்வன, தவசிரேஷ்டர்கள், முனிவர்கள் ஆகிய அனைவரும் கைலாசத்திற்கு சென்று கொண்டிருந்த பிரம்மதேவரோடு சேர்ந்து சென்றனர். பிறகு வெகு விரைவிலேயே பகவானும் பூஜைக்குரியவருமான பிரம்மதேவர் தேவர்களுடனும் அசுரர்களுடனும் மலைகளுள் சிறந்த கைலாய பர்வதத்தை அடைந்தனர். கைலாயத்திற்குள்ளே நுழைந்த பிரம்மதேவர் கோடி சூரியனுக்கு நிகரான ஒளியுடன் பிரகாசிப்பவரும் ரிஷபத்தின் மீது அமர்ந்திருப்பவரும் புருஷோத்தமனான மகாவிஷ்ணுவிற்கு மகாலட்சுமி பணிவிடை செய்வது போல் பணிவிடை செய்து கொண்டிருக்கும் தேவி பார்வதியோடு கூடிய சிவபிரானை கண்டார். பிரம்மதேவனிடமிருந்து தோன்றிய சிவபிரான் பிரம்மதேவனை பார்த்ததும் மரியாதையுடனும் அழகானதுமான வார்த்தையை பேசலானார். நான்முகன் பிரம்மதேவரே, தேவர்களோடு வந்திருப்பது எதற்காக? அளவிட முடியாத ஆத்மபலம் பொருந்திய எல்லா தேவர்களும் க்ஷேமம்தானே?
தேவர்களோடு தேவேந்திரன் எதற்கு வந்திருக்கிறார்? தேவர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், தபோதனர்களாகிய ரிஷிகள் இவர்களெல்லாம் வர காரணம் என்ன? எந்த தேவர்களும் மிகவும் உயர்ந்தவரும் உயிர், விருப்பம், வரம் இவைகளை அளிப்பதில் பிரபுவாகவும் உள்ளாரோ அப்படிப்பட்ட சங்கரர் இருக்கும் பொழுது அசுபம் எப்படி ஏற்பட முடியும் என்று பிரம்மதேவர் கூறினார். பரமேஸ்வரரே, இருப்பினும் கூற வேண்டிய விஷயம் ஒன்று உள்ளது. சந்திரசேகரராகிய தாங்கள் அதை கேட்டு தேவர்களை காப்பாற்ற வேண்டும். முன்பு நாம் எல்லோரும் சேர்ந்த அசுரர்களை அழிப்பதில் வல்லவரான ஸ்ரீ மகாவிஷ்ணுவை உலக நன்மை கருதி ஹிரண்யகசிபு வதம் குறித்து பிரார்த்தித்தோம் அல்லவா? சார்ங்கம் என்ற வில்லை கையிலேந்திய பகவானும் பேருள்ளம் படைத்தவரும் நிருசிம்மராக ஆவிர்வாதம் செய்த அந்த மூர்த்தியின் உக்கிரம் இன்னமும் தணிந்த பாடில்லை. அவர் கோபமடைந்த காரணத்தால் உலகமே நடுக்கம் கொண்டுள்ளது. தேவர்களுக்கு உங்களை விட்டால் வேறு புகலிடமில்லை. எனவே பகவான் நிருசிம்மரிடமிருந்து ஏற்பட்ட பயத்தை ஹரனாகிய தாங்கள்தான் போக்க வேண்டும். பசுபதியான பரமேஸ்வரர் பிரம்மதேவரின் வார்த்தையை கேட்டு நொடி பொழுது சிந்தித்து பின்பு பிரம்மதேவரிடம் கூறினார். மகாபலம் பொருந்திய அசுரன் ஹிரண்யகசிபு பகவானால் சம்ஹாரம் செய்யப்பட்டு விட்டான். ஆனால் ஹயமேதரானவரும் ஹிரண்யனை சம்ஹரிப்பதற்காகவும் உலகங்களை காப்பாற்றவும் நிருசிம்ம மூர்த்தியாய் ஆவிர்பவித்தாரே, அவருடைய கோபத்தை தணிவிக்க வல்லவர் யார்? பிரம்மதேவராகிய தாங்கள் சிவபெருமானாகிய என்னை படைத்தீர். தங்களை படைத்தவரோ பகவான் ஹரி ஆவார். அப்படிப்பட்ட நிருசிம்ம மூர்த்தியினுடைய கோபத்தை தணிவிக்க யாரால் முடியும்? விஷ்ணு பகவானிடம் பயந்து வாயு தன் பணியை செய்து கொண்டிருக்கிறார். சூரியனும் அதுபோலவே பூமி தேவியும் பகவானுக்கு பயந்தே பூமியை தாங்கிக் கொண்டிருக்கிறாள். எனவே அப்படிப்பட்ட மிக மிக உயர்ந்தவருடைய கோபத்தை தணிக்க யார்தான் திறமையுள்ளவர்? ஆயினும் தீர ஆராய்ந்து பொறுமையாக ஏதாவது ஒரு வழியை தான் கண்டுபிடித்து தீர வேண்டும். அமைதியான மனதோடு காரியத்தில் செயல்பட்டால் அதில் மேன்மை கிடைக்கும். குதிரைகளுக்கு எருமை பகை, யானைகளுக்கு சிங்கம் பகை, குரங்குகளுக்கு ஆடு பகை, சர்ப்பங்களுக்கு கருடன் பகை, எலிகளுக்கு பூனை பகை, மான்களுக்கு நாய் பகை, காக்கைகளுக்கு ஆந்தை பகை, அதுபோல் சிங்கங்களுக்கு சரபம் என்ற மிருக விசேஷம் பகை. ஆகையால் பயத்தை தணிவிப்பதற்காக சரபத்தை பேணுவோம். சரபம் நம்மிடம் இருக்குமே ஆகில் ஸ்ரீ நிருசிம்மரது கோபத்தை தணிவிக்கும். இவ்வாறு பகவான் பரமசிவன் கூறி சரபத்தை படைத்தார். அதை பார்த்த மாத்திரத்தில் உலகும் அஞ்சத் தொடங்கியது. பார்வதி பதியானவர் அந்த பிராணிக்கு துதிக்கை அல்லது வாய்ப்பகுதியில் தானும் அதன் பின்புறம் பிரம்மதேவரையும் இருக்குமாறு படைத்தார். கண்களின் ஸ்தானத்தில் சந்திர சூரியர்களையும், இறக்கைகளின் ஸ்தானத்தில் வாயுவையும், கால்களின் ஸ்தானத்தில் மலைகளையும் சிவபெருமானானவர் அந்த பிராணிக்கு உண்டாக்கினார். பிரமத கணங்களின் நாயகரான சிவபெருமான் இம்முறையில் சரவம் என்கிற ஒரு பிராணியை உருவாக்கி நிருசிம்ம உருவத்தை நோக்கி எய்தினார். சிவபிரானால் தேவர்கள் முன்னிலையில் ஏவப்பட்ட அந்த சரபமானது ஹிரண்யகசிபுவை சம்ஹாரம் செய்த ஸ்ரீ நிருசிம்மரை எதிர்ப்பதற்கு முற்பட்டது. அந்த சரபம் வேகமாக சென்றதால் உலகமே தலைகீழாக மாறிற்று. அதனுடைய பேரிரைச்சலினால் அகில உலகங்களும் கீழ் நோக்கியதாக செய்யப்பட்டன. எல்லா பூமி பகுதியும் ஆட்டம் காணப்பட்டது. 8 திக்கஜங்களும் அதாவது திசை பகுதிகளும் நடுங்கின. 7 சமுத்திரங்களும் மேலே இருக்க வேண்டியது கீழேயும், கீழே இருக்க வேண்டியது மேலேயும் என நிலை மாறின. பிறகு ஒரு நொடியில் அந்த சரபம் திசைகளில் பேரிரைச்சலுடன் பயங்கரமான ஒலியை எழுப்பிக் கொண்டு ஸ்ரீ மகாவிஷ்ணுவான நிருசிம்ம மூர்த்தியின் அருகாமையை அடைந்தது. நிருசிம்ம வடிவம், சரப வடிவம் ஆகிய இரு மாபெரும் சக்திகளும் வெகுகாலம் போர் செய்தும் அவ்விருவரும் சாந்தியை அடையவில்லை. பிறகு பெரிய உடல் கொண்டிருந்தவரும் பேரிரைச்சலை கிளப்பி கொண்டிருந்தவருமான ஸ்ரீ நிருசிம்மர் கோபம் கொண்டவராய்
தனது 1000 கை நகங்களினால் அந்த சரபருடைய உடற்பகுதிகளை உபத்திரவப்படுத்தி கொண்டு அதன் பிறகு பிரகாசிக்கின்ற பிடரியை சொடுக்கிய பகவான் ஸ்ரீ நிருசிம்மன் சரப வடிவம் கொண்ட ருத்ரரை தனது கூர்மையான நகங்களால் ஹிரண்யனை கிழித்தது போல கிழித்தார். மது என்ற அரசனை அழித்த மதுசூதனனால் சரப வடிவம் கொண்ட ருத்ரர் தாக்கப்பட்டதும் தேவர்கள் தேவரிஷிகள் ஆகிய அனைவரும் தாமரை கண்ணனான பகவானை ஸ்தோத்திரம் செய்ய தொடங்கினர். அப்போது சந்துஷ்டரான பகவான் விஷ்ணு இவ்வாறு கூறினார்: அதாவது, நீங்கள் செய்த செயலால் எனது கோபம் முற்றிலும் தணிந்து விட்டது என்று. இனி இந்த உலகம் மன வருத்தமின்றி இயங்கும், மக்கள் அச்சமின்றி இருப்பர். உண்மையில் விஷ்ணுவாகிற எனக்கு, நிர்பக்தனாகிய எனக்கு கோபமில்லை, சாந்தியும் இல்லை என்பதை தேவர்களின் தலைவர்களாகிய தாங்கள் அறிவீர்களாக. அந்தந்த காரியங்களை அனுகிரகிப்பதால் அந்தந்த காரியங்கள் கிரகிக்கப்படுகின்றன. சரபம் யுத்தத்தில் வீழ்த்தப்பட்டது எம்பெருமானின் லீலா வினோதம்தான் என்பதில் சந்தேகமில்லை. எனவே சுரர்கள் சரபேஸ்வரர்களாகிய நீங்கள் அனைவரும் அவரவர்க்கே உரித்தான இடம், பதவி இவைகளை அடைந்து அச்சமின்றி மகிழ்ச்சியுடன் இருங்கள் என்று பகவான் ஸ்ரீ நிருசிம்மமூர்த்தி பேசி முடித்ததும் பிரம்மதேவர் கூறலானார்: பேருள்ளம் படைத்த பரமசிவனார் உலகின் நன்மையை கருதி இக்காரியத்தை செய்தார். துரோக மனப்பான்மையினால் இதை செய்யவில்லை. ஸ்ரீ மகாவிஷ்ணுவான தங்களுடைய சக்தியை உணராமல் இல்லை என்றார் பிரம்மதேவர். மொத்தத்தில் எதுவாயினும் பொறுத்து கொண்டு தாசர்களான எல்லா தேவதைகளையும் பேணி காப்பது நமது கடமை என்று பிரம்மதேவர் கூறினார். சரப அவதாரம் செய்த சிவபிரான் எந்த இடத்தில் நிருசிம்மமூர்த்தியினால் தாக்கப்பட்டு சயனித்தாரோ அந்த இடம் எல்லோருக்கும் நிருசிம்மரின் அருளால் பூஜைக்குரிய வழிபாட்டு ஸ்தலமாகவும் ஆகும் என்றார். இந்த மலையில் சிறியதும் மிக பெரியதுமான குண்டங்கள், அதாவது தீர்த்த கட்டங்கள் உள்ளன. ஸ்ரீ நிருசிம்மரின் அருளால் அவை அனைத்தும் சர்வ குண்டங்கள் எனப்படும். இம்மாதிரியெல்லாம் பிரம்மதேவரால் ஸ்ரீ மகாவிஷ்ணுவான நிருசிம்ம மூர்த்தியினிடம் கூறப்பட்டதும் அவைகளெல்லாம் கேட்டறிந்த ஸ்ரீ நிருசிம்மமூர்த்தி மேலான பரனை அழித்துவிட்டு தேவர்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அங்கிருந்து தன்னை மறைத்து கொண்டார். இந்த மலையானது சிவபிரான் கோயில் கொண்டுள்ள மலை. கருடாத்திரிக்கு அருகில் நிழல் படாத மேருமலைக்கு கிழக்கே இப்பொழுதும் காணப்படுகிறது என்பதை பிராமணர்களான நீங்கள் அறிவீர்களாக. அங்குள்ள பாறைகள் அனைத்தும் சிவபிரானது லிங்க வடிவம் கொண்டவைகளாகும். சிவலிங்கங்கள் காணப்படும் அப்பகுதியில் எவர் தினந்தோறும் சிவ சூக்தங்களை பாராயணம் செய்வரோ அவர்கள் 6 மாத காலத்திற்குள் பிறப்பு இறப்பு இவைகளிலிருந்து விடப்பட்டு சிவ சாணோக்கியமாகிற மிக உயர்ந்த பதவியை அடைவர். சிவபிரான் சரபேஸ்வரராக வந்ததன் காரணங்கள் அனைத்தும் கூறப்பட்டுவிட்டன. சரப மூர்த்தியை உபசம்ஹாரம் செய்து தேவதைகளுக்கு அபயம் வழங்கி பிரம்மாதி தேவர்களுக்கெல்லாம் தேவனான பகவான் ஸ்ரீ நிருசிம்மர் தன்னை மறைத்து கொண்டார். பிரம்மதேவரும் எல்லா தேவர்களையும் அவரவர் ஸ்தானத்தில் இருக்கச் செய்துவிட்டு முனி சிரேஷ்டர்களால் ஸ்தோத்திரம் செய்தபடியே தனது ஈடு இணையற்ற பிரம்மலோகத்தை அடைந்தார். ஸ்ரீ பிரம்மாண்ட புராணத்தின் க்ஷேத்திர காண்டத்தில் ஸ்ரீமத் அகோபில மாகாத்மியத்தின் 8ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.